சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் கண்ணீரோடு பார்த்த நேரங்களும் காலங்களும் தான் அதிகமாக இருக்கிறது. இன்று உன்னை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன். உன்னை சுற்றி இருக்கும் பல பேர் உன்னை கண்ணீரோடு பார்க்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். உன் சாயப்பா இந்த நிலையை மாற்றி நிலையான உன் சந்தோஷத்தை உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். இதனால் இன்று என்ன காரியம் நடக்கும் என்று தெரியுமா? நீ மனதார விரும்பி யாரை நீ பார்க்க வேண்டும் என்றும் யாரிடம் நீ பேச வேண்டும் என்று இது நாள் வரை நீ காத்திருந்தாயோ, அந்த உறவை உன் கண்களுக்கு நான் காட்டப் போகிறேன். அந்த உறவை உன்னை அழைத்து பேச வைக்கப் போகிறேன். அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுக்க வைக்கப் போகிறேன். உன் சாயப்பா முடியாது என்று நினைக்கின்றாயா? அது நடக்கும். சாயப்பா சத்தியம் செய்து சொல்கிறேன், நீ விரும்பிய உறவை உன் கண்களால் காணப்போகிறாய். உன் வாழ்க்கையை எது எல்லாம் இல்லை என்று வருத்தப்படுகின்றாயோ அதை உனக்கு தந்து நான் அருளப் போகிறேன். உன்னில் இருக்கும் மன நோய்கள் சரியாகி உன் மனதை தெளிவுபடுத்தி அந்த மனதில் அனுதினமும் உன்னிடம் நான் பேசப் போகிறேன். என் குழந்தையோடு பேசிக்கொண்டு இருப்பதை விட உன் சாயப்பாவிற்கு என்ன வேலை சொல்? உன்னில் ஆறாத காயம் இருக்கும் உனக்கு ஒவ்வொரு காயமும் ஆற்றத்தான் உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன். உன்னோடு உன் சாயப்பா இருக்கும் வரை உன் வாழ்வில் இனி சந்தோஷத்தை அனுபவிக்க அன்புக்காக ஏங்கி நிற்கும் இந்த நிலை திரும்பவும் உனக்கு வராமல் நான் பாதுகாக்கிறேன். அன்பை கொடுத்து அன்பு மழை பொழிய உன் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. நீ விரும்பும் வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று தான் உன்னை தேடி இன்று நான் வந்துள்ளேன். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். உன் மனதில் இருக்கும் ஏக்கத்தை இன்று நான் தீர்க்கப் போகிறேன். ஆறாத காயங்களை ஆற்றி மகிழ்ச்சியாக உன்னை வைக்கப் போகிறேன். இனி யாரையும் உன் மனதில் காயப்படுத்தாதபடி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். என் மீது நம்பிக்கையாக இருக்கும் என் குழந்தைக்கு எது வேண்டுமானாலும் செய்வேன். அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. இதை எப்படி நான் உங்களிடம் கேட்பேன் என்ற சந்தேகம் வேண்டாம். தைரியமாக கேள். நான் உன் அப்பா தான். உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் இன்றோடு போதும். இனி உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வராது என்றும் உன் சாயப்பாவை மனதில் நினைத்து கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கின்றேன். நடக்காத காரியத்தை கூட நான் நடத்தி கொடுப்பேன். உன் சாயப்பா அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.